தனுசு ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே நேர்மையாக அணுகுமுறை செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே போல் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பாருங்கள் குரு பகவான். நீங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையுமே சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. இந்த சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்களா இந்த தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா ஞானக்காரகன் குரு, இவரோட ஆதிக்கம் உங்களுக்கு இருக்குது. இதனால் ஆன்மீகத்திலையுமே கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால அறிவாற்றல் பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா தைரியமாக அங்கே நடக்கிற நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. அதே போல் இந்த தனுசு ராசிக்கு அவ்வளோ எளிதில் கோபம்லாம் வராது. ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா எதிரில் இருக்கிறவங்கள துவம்சமாக்கும் அளவுக்கு உங்களோட கோபம் இருக்கும். கடினமான சூழலை கூட ரொம்பவுமே திறமையாக கையாள தெரிஞ்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வம் இருக்கும். மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது ஏற்பதற்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுறவங்கள தான் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இந்த வாரத்தோட கிரக அமைப்பு எப்படி உருவாகி இருக்கு, இந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, இந்த வாரத்தில் நீங்கள் நினச்சது போலவே நடக்குமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தனுசு ராசியில் இருக்கிற நீங்கள் நெருப்பு ராசியாக கருதக்கூடியவங்களா இருக்கீங்க. உங்கள் ராசியின் சின்னம் பாருங்கள், வில்லேந்திய மனிதன். அடுத்தவங்களுக்கு உதவுறதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இந்த கோபமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம்ல 1ஆம் பாதம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவறு விடாமல் பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு, அவருக்குரிய வியாழக்கிழமையில் நீங்கள் குரு பகவான் வழிபாடை செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பதிவு பண்ணும்போது கூட உங்கள் ஆள் மனசில் நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு பதிவு பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை பாருங்கள் இறைவனின் அருளால் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த வாரத்தோட கிரக சூழல் முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு இதில் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தைரிய வீரியஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 6 கிரக சேர்க்கையும் ஒரு சேர அமைஞ்சிருக்குங்க. அதே போல் இந்த கலசர ஸ்தானம் இதில் சந்திரன் கூடவே பாருங்கள் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. அடுத்து பாக்கியஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு. இந்த ஒரு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சூழலை கொடுக்கும், எதெல்லாம் நல்லதாக இருக்கும், எந்த விஷயம் பாதகம் அமையும், எப்படி நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த தனுசு ராசிக்கு பாருங்களேன் 6, 11 இது 2க்கும் அதிபதி சுக்கிரன். 6, 11 அதிபதியான சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. இதனால் சொத்துக்களை விற்று கடனை அடைக்கும் முயற்சி இப்போ சித்திக்கும். பண நெருக்கடியால் தவிச்சு வந்தவங்களுக்கு அந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு வரும். வேலை செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் சிறப்பாக செஞ்ச வேலைக்கான அங்கீகாரம், பாராட்டு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயமாக இருக்குது. தொழிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு லாபம் இது அதிகரிக்கும். அதுவும் ஒரு சில நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தானாக தேடி வரும் பாருங்கள். அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல்ல ஏதாவது பிரச்சனைகளோ
ஏதாவது நெருக்கடியோ இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல நிலவி வந்த நெருக்கடி, இதெல்லாம் தானாக உங்களை விட்டு இப்போ விலக போகுது. கடன் பிரச்சனையால் பெரும்பாலும் தத்தளிச்சு போயிருப்பீங்க. அந்த கடன் பிரச்சனை இப்போ படிப்படியாக குறையக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நல்லா உழைங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரம் வரும். இதனால் கடனையுமே குறைப்பதற்கான யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தை தவற விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருத்தப்படுவீங்க. குடும்ப தேவைகளையுமே நிறைவேற்றி வைப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தாய் தந்தைய தெய்வம் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குமே அதிகரிக்கும். அதே போல் தலைமறைவாக வாழ்ந்தவங்க கூட வீடு திரும்பி வருவாங்க. அக்கம் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை, சண்டை, இந்த வாக்குவாதம் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கும் பாருங்க. இந்த மாதிரி அண்டை அயலார்கிட்ட ஏற்பட்ட பிணக்குமே சரியாக மாறும். எல்லோரும் ஒத்துமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொல்லப்போனால் இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரம். நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த போட்டி பந்தயத்தெல்லாம் நீங்கள் பங்கு பெறும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதே போல் நீங்கள் பெரும்பாலும் எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழக பாருங்கள். கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. விவாதங்களை தவிர்த்துட்டு விடாமுயற்சியை கையாளுங்க. வைராகியத்தோடு செயல்படுங்க. கண்டிப்பாக உங்களோட திட்டங்கள் எல்லாமே பலிக்கும். சில திட்டங்களை செயல்படுத்த கொஞ்சம் போராடுற மாதிரியான சூழல் இருந்தாலும் முடிவில் வெற்றி வாகை சூட போகிறது நீங்கள் தான். இந்த வாரம் பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் தானாக விலகிடும். இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பாருங்கள், உங்களுக்கு ஏற்பட பகைகளிலிருந்து விலக்கு பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுது. பகை விலகி நட்பு அதிகரிக்கும். அடுத்தவங்களால் இருந்த பிரச்சனையுமே இப்போ சரியாகிடும். பணவரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக இருக்குது. எல்லா வசதி வாய்ப்புகளுமே நீங்கள் இப்போ பெறப்போறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்களுக்கு தர்ம சிந்தனை கூட அதிகரிக்கும். உங்கள் நண்பர்கள் மூலம் சில உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். அது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். அதுவும் தொழில் வியாபாரம்லாம் கடந்த காலத்தில் பாருங்கள் செம்மையாக பின்னடைவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போலாம் தொழில் வியாபாரம் சிறப்படையும் காலகட்டம். நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களை வாங்கி வைங்க. கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட கனிவாக பேசுங்க. புதிய ஆர்டர்கள் இதனால் நிறைய பெற முடியும். வியாபார வளர்ச்சியில் இருந்த தடை எல்லாமே உங்களை விட்டு நீங்குது. வியாபாரம் அமோகமாக இருக்கும். எல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும். பழைய பாக்கியமே வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான விஷயத்துலையுமே இந்த தனுசு ராசிக்காரங்க இந்த வாரம் சாதகமான பலனை பெற போகிறீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வரும். ரொம்ப தூர பயணம் காரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வேலை விஷயமா திடீர்னு நீங்கள் பயணம் செய்கிற மாதிரியான வாய்ப்பு உருவாகுது. சக பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலம் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியுமே சரியான நேரத்துக்கு கிடைக்கும். குடும்பத்திலையுமே நல்ல ஒரு உற்சாகம் அதிகரிக்குது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை நீங்களும் அனுசரித்து போங்க. மற்றவங்களுமே இந்த வாரம் உங்களை பாருங்கள் அனுசரித்து போவாங்க. உங்கள் பேச்சின் இனிமை இருக்கு இல்லையா, உங்கள் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் எல்லா காரியத்துங்களுமே நீங்கள் கைகூட வைப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் நிறைய விஷயத்தை இப்போ திட்டம் போட்டு செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் இப்போ உங்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இதனால் நன்மை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் வீணா வாக்குவாதம் செய்யாதீங்க. வீணான வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள், அதுதான் நல்லதாக இருக்கும். காரிய தாமதம் ஏற்பட்டாலும் கவலைப்படாதீங்க. இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலனும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் உங்களை பாருங்களேன், பகை பாராட்டினவங்க கூட பகையை மறந்து இப்போ நட்புக்கரம் நீட்டி உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனை இப்போ குறைஞ்சிடும். மனசில் ஒரு உறுதி வரும். தன்னம்பிக்கை, தைரியம் இருக்கும். வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது தைரியமாக எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஆற்றல் இருக்கும். பயந்துலாம் ஓட மாட்டீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு உயர்வு இப்போ இருக்குது. மனசில் இருந்த குழப்பம் நீங்கி நல்ல ஒரு தைரியம் இப்போ வந்து சேரும். போட்டிகளில் பங்கு பெறக்கூடிய ஆர்வமும் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கமிஷன் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை பெற கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலையும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் தொகைகளை வசூலிக்கிறதுல கொஞ்சம் தடை வரலாம், கவனமாக இருங்க. வம்பு வழக்கு சாதகமாக மாறும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். கையில் இருக்கிற ஆர்டரை சரியாக செஞ்சாலே போதும், சிக்கல் எதுவும் ஏற்படாது. அரசு வழியில் தக்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கூட்டாளிகளின் ஆதரவு மகிழ்ச்சி தரவோதாக இருக்கும். தேவையற்ற பயணத்தை மட்டும் தவிருங்க. இதனால் அலைச்சல், டென்ஷனை குறைக்கலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் உழைப்பிற்கேற்ற முழு பலனையும் அடைய கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும்.
அதிகாரிகளின் ஆதரவு மகிழ்ச்சியை தரும். இந்த வாரம் நன்மை அதிகரிக்கும், தீமைகள் விலகும். இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. சித்தர்களை வியாழக்கிழமையில வணங்கி வருவதால் காரிய வெற்றி உண்டாகும், குடும்பத்தில் அமைதியான சூழல் உருவாகும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்து அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.